முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரௌசிங் சென்டர்ஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் போடும்போது இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சீங்களோ, எந்த ஊரில் படிச்சீங்களோ, அங்கேயே லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதைத்தான் எந்த கன்சல்டன்ஸும் மோஸ்ட்லி சொல்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை என்ன புது ரூல் வந்திருக்குன்னா, இனிமேல் அப்கமிங் இயர்ஸில் டேரெக்டாக படித்து முடிச்சோன்னா, எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னா நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்டர் ஆக முடியாது. ஐ எம் டெல்லிங் யூ தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜேஇயில் 10 மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்கும். ஸோ மாணவர்களே, நீங்கள் இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் வணக்கம். வணக்கம் நாராயணன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ 12th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஆமாம். இப்போ மாணவர்கள்லாம் வந்து எடுத்து காலேஜ் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் என்னெல்லாம் பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன படிக்க விருப்பமோ அது ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்லாம் மறக்காமல் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபினிஷ் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸோட அப்ளிகேஷன் 24th அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதை தவிர நிறைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸோட அப்ளிகேஷன் 1 by 1 ஃபினிஷ் ஆகிட்டே இருக்குது. இதை தவிர ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவோட அப்ளிகேஷன் 31st May அன்னைக்கு ஃபினிஷ் ஆக போகுது. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கட்டும், ஃபிஷரிஸ் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜூன் மந்த் உங்களுக்கு 6th அன்னைக்கு, எல்லாமே ஜூன் 6th அன்னைக்கு ஃபினிஷ் ஆகுது. வெட்னரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஜூன் மந்த் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டியது. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடலைன்னா நீங்கள் வந்து பணம் கட்டி தான் நீங்கள் வந்து சீட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் புட்டிங் அப்ளிகேஷன்ஸ். என்ன பண்ணக்கூடாது? முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போடுறது வந்து நிறைய ப்ரௌசிங் சென்டரில் போய் போடுறாங்க. ஏன்னா ஆப்வியஸாக நிறைய பேர்கிட்ட லேப்டாப்ஸ் இருக்காது, அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் சில ப்ரௌசிங் சென்டர், நான் எல்லாரையும் சொல்லவே மாட்டேன், ஒரு சில ப்ரௌசிங் சென்டர்ஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் போடும்போது இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ப்ரௌசிங் சென்டர்ஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதை தவிர்க்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்தோன்னே இமீடியட்டாக வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிடணும். யாராவது கால் பண்ணி நாங்கள் இது மாதிரி டிஎஃப்சி சென்டர்லேருந்து பேசுகிறோம், இது மாதிரி உங்களோட ஓடிபி சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் மெயினாக இப்போதைக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே சார், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்வியஸாக இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு எப்போ வரைக்கும் டெட்லைன் இருக்குது? அப்ளிகேஷன் டெட்லைன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜூன் 6th அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் கிரீவன்சஸ்லாம் நடக்கும். அதாவது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 2-3 days கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 10th அன்னைக்கு பப்ளிஷ் ஆக போகுது. இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, கட் ஆஃப் வச்சு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்துது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். என்கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, சார் நான் என்னோடய கட் ஆஃப் இது, எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? கட் ஆஃப் வச்சு யாருனாலையும் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியாது. கட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் லைக் ஒரு லாஸ்ட் இயரோட அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தவிர இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எத்தனை பேர் இப்போ பிசி எடுத்துக்கணுங்க, நீங்கள் ஒரு பிசியோட ஸ்டூடெண்ட்னா இந்த வருஷம் பிசி எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட போகிறாங்கிறது தெரியாது. ஏன்னா உங்களுக்கு போட்டி யாரோட? பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும்தான். இப்போ நீங்கள் பிசி முஸ்லீம்னா பிசி முஸ்லீமோட மட்டும்தான். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, பிசி முஸ்லீம்னா இப்போ பிசி எல்லாரும் அப்ளை பண்ணவங்க எல்லாரோட போட்டியா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீங்கள் எந்த ரவுண்டோ, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்க, இல்லைன்னா செகண்ட் ரவுண்டில் வரீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய உங்கள் கம்யூனிட்டி மாணவர்களோட தான் போட்டி. ஸோ அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 2 lakhs அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸில் நமக்கு ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மாணவர்களுக்கு வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, கூலாக இருங்க. ஸோ எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாலும் காம்படிஷன் இட் இஸ் பிட்வீன் யுவர் கம்யூனிட்டி இன் யுவர் ரவுண்ட். ஸோ அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ கட் ஆஃப் நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். எஸ், ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சீட்ஸ் வந்து மோர் ஓவர் மாறாது. இந்த வருஷம் இன்னொரு ரொம்ப ஒரு வெரி வெரி குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட ஒரு 17,000 சீட் வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த 17,000 சீட்டு எந்தெந்த பிரான்ச்சஸ்க்குங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் வந்ததுக்கப்புறம் தான் இது நமக்கு தெரிய வரும். ஸோ ஆப்வியஸாக கட் ஆஃப் ஓரளவு கம்மியாக எடுத்த மாணவர்களுக்குமே நல்ல காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுதான் உண்மை.
இப்போ நல்ல காலேஜ்னு சொன்னீங்க, அதுக்கான தகுதிகள் என்ன? நான் எப்படி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜ்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ வேர்ல்டில் உள்ள பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QS ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எவ்ரி இயர் வந்து தரவரிசைப்படுத்துகிறாங்க. பெஸ்ட் உலகத்திலே உள்ள பெஸ்ட் என்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் எது, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூஷன் எது, ஒவ்வொரு ஏரியா வைஸாக ஏஷியாவில் எது பெஸ்ட், ஆஃப்ரிக்காவில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் we have got a ranking system called NIRF. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2016 இது வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் இந்த NIRF ரேங்கிங்கை நீங்கள் வந்து பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. ஒன்று ரேங்கிங், 2வது ரேட்டிங். ரேங்கிங் வந்து ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஒரு பர்டிகுலர் காலேஜ் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துறது நல்லது. தொடர்ந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ரேங்கிங்கில் இருக்கா இல்லையா அதை நீங்கள் பார்க்கணும். 2வது ரேட்டிங். நான் சொன்னேன் ரேட்டிங்கை பொறுத்தவரை NAAC அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, நேஷ்னல் அக்ரிடேஷன் அசஸ்மெண்ட் கவுன்சில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே பார்த்தீங்கன்னா A++ கிரேட், A+ கிரேட், A கிரேட், B++, இது மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. இதில் டாப் மோஸ்ட் கிரேட் வந்து A++. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லயோலா கல்லூரி இல்லைன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதோட வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங் இருக்கும், பக்கத்தில் A++ கிரேடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் 2 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இது வந்து காலேஜஸை பொறுத்தவரை. சார் நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க போகிறேன், ஒரு பிரான்ச்சாக நீங்கள் படிப்பீங்க. இப்போ நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் ஒன்லி ஒன். சரி, எந்த டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் இருக்குது, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா Tier 1, Tier 2 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. இதில் இந்த Tier 1 கிரேடில் உள்ள காலேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட். சார் NBA அக்ரிடேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் எஸ், இம்பார்ட்டன்ட். நான் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். இந்த இயர் 2019 குவைத்தி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இந்திய பொறியாளர்களை, இன்ஜினியர்ஸை வந்து நீங்கள் வந்து நாளையிலேருந்து குவைத்தில் நீங்கள் இன்ஜினியராக பணிபுரிய உங்களுக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அது நம்ம ஹிந்து பேப்பர்லலாம் வந்துருந்துச்சு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து போய் ஒரு அயல் நாட்டில் போயிட்டு ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜுக்கு கோர்ஸ்க்கு AICTE அப்ரூவல் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். சரிங்களா? இதை தவிர சில கோர்சஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மரைன் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை அதுக்கு தனி அப்ரூவல் AICTE தவிர இன்னொரு அப்ரூவல் இருக்குது. அது பேர் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். அந்த அப்ரூவல் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ரூவல் இல்லாத காலேஜில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சோன்னே நீங்கள் இந்தியாவில் எக்ஸாம்ஸ், மரைனை பொறுத்தவரை எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கும். அந்த எக்ஸாம்ஸே எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது. ஆக்சுவலி சாய்ஸ் ஃபில்லிங்கிறது உங்களோட லைஃப். டு பி வெரி ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், இது உங்களோட லைஃப். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான் சொல்ல மாட்டேன், அட்மிஷன் எக்ஸ்பர்ட்னு தான் சொல்லுவேன். அதுவும் சில காலேஜஸ்க்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய அட்மிஷன் எக்ஸ்பர்ட்டுன்னு நான் சொல்லுவேன், நான் பேரை சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸாக சொல்லுவாங்க, இந்த காலேஜில் நீங்கள் போய் படிங்க, அந்த காலேஜில் போய் படிங்க. இதில் நான் நிறைய காலேஜஸை நான் மிஸ் பண்ணுற பார்க்குறேன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இட் இஸ் அ வெரி வெரி பெஸ்ட் இன்ஸ்டியூஷன். அதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கள் காலேஜிலேருந்து யாருக்கும் கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. நானும் அங்கே தான் படித்தேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜ் வந்து நமக்கு தேவையோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ரேங்கிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எதை மட்டும் செஞ்சிடவே கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே நேமில் பல காலேஜஸ் இருக்கும். இப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எஸ். இப்போ நீங்கள் பரிதாபங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபி சுதாகர் காமெடியாக ஒரு காலேஜை பற்றி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் அது மாதிரி தான் நடக்கும். ஒரே பேரில் இருந்துச்சுன்னா நீங்கள் TNEA கோடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கணும். அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு TNEA கோடு என்ன, இப்போ நேமை வச்சு சூஸ் பண்ணாமல் அந்த கோடை வச்சு அந்த நேமும் இந்த காலேஜும் ஒன்று தானா அப்படிங்கிறது கரெக்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர்லேயே இன்னொரு 5-6 காலேஜ் இருக்குது. அதில் ஒரு அப்போஸ்ட்ரஃபி எஸ் மட்டும் ஒரு காலேஜுக்கு இருக்காது, இன்னொரு காலேஜுக்கு அப்போஸ்ட்ரஃபி எஸ் இருக்கும், ஆனால் காலேஜ் வேறு வேறு.
டிஎன்ஏ கோடே மாறும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எப்போவுமே எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மேலே என்ன போடணும், மேலேருந்து உங்கள் மார்க்குக்கு உங்களுக்கு கிடைக்காது, கன்ஃபார்மாக கிடைக்க சான்ஸே இல்லை, ஆனால் இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவரிசைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 20 to 30% சான்ஸ் இருக்குது, அது வந்து அதுக்கடுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் 50-50 சான்ஸ் இருக்குது, அது வந்து அதுக்கடுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும், இது கண்டிப்பாக நம்ம கிடைக்கணும், அதுதான் லாஸ்ட் வைக்கணும். ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸே இதுதான். எஸ், இப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். இப்போ இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நம்ம இன்ஜினியரிங் சேர்றோம். இதுக்கு 12th மார்க் மட்டும்தான் எல்லா பிரான்ச்சஸுக்குமே ஆன எலிஜிபிலிட்டி 12th மார்க் மட்டும்தானா? கட்டாயம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அதில் எக்ஸ்க்ளூசிவாக மரீன் இன்ஜினியரிங்க்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஐமிசிடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேறு எடுக்கணும், சரிங்களா? டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அப்ரூவ்டு டாக்டர்ஸ்னு தமிழ்நாட்டில் ஒரு 32 டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அப்ரூவ்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அட்லீஸ்ட் பாஸ் பண்ணால் தான் இந்தியாவில் ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேர்கிறதுக்கு எலிஜிபிள். லைக்வைஸ் இந்தியாவில் எங்கே மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டி. இப்போ மெரைன் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையா, இல்லை வேறு ஏதாவது பிரான்ச்சஸுக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவைப்படுதா? ரொம்ப சூப்பரான கொஸ்டின். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், மெயின் கேம்பஸில் வி ஹவ் காட் மைனிங் இன்ஜினியரிங். ஸோ மைனிங் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் சேர முடியாது. இதை தவிர பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் ஏசி டெக்கில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுக்கும்போது கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு தெரியும் சில நிறங்கள்லாம் உங்களுக்கு கலர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இது மாதிரி லிமிடேஷன் இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தட். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ மாணவர்கள் சூஸ் பண்ணாத இல்லை மாணவர்களுக்கு தெரியாத பிரான்ச் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு 5 பிரான்ச் சொல்லணும்னா என்னென்ன பிரான்ச் சொல்லுவீங்க? கட்டாயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி மெட்டலர்ஜிக்கல் பிரான்ச், சரிங்களா? மெட்டலர்ஜி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுந்தர் பிச்சை சார் படித்ததே அந்த பிரான்ச் தான். நிறைய பேர் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஹீரோவாக நினைக்கக்கூடிய மதுரைக்காரர் சுந்தர் பிச்சை சார், ஹீ ஸ்டடி மெட்டலர்ஜி. இது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது. ஒன்று NIT திருச்சி, இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இது 3லேயும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் ஐம் டெல்லிங் இந்த 442 காலேஜஸில் அஃபிலியேட்டட் காலேஜஸில் மோர் தென் 1 lakh people they are pursuing computer related branches, whereas metallurgy அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it is less than 150. ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங். ஸோ ஃபயர் இன்ஜினியரிங்கிறது நம்ம ஊரில் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு இருக்கும். அது மோஸ்ட்லி டு பி வெரி ஃப்ராங்க் எதுக்குமே அப்ரூவல் இல்லாத கோர்ஸ், அதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு அப்ரூவ்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் நாக்பூரில் இருக்குது, அதுக்கப்புறம் விச் இஸ் இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி கொச்சினில் இருக்குது, கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டான கோர்ஸு. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்குது, 1988லேருந்து இருக்குது, பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மாணவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன் ஃபியூச்சரில் வெஹிக்கிள்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும், எக்ஸ்பனன்ஷியல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தூத்துக்குடியில் $2 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணி தே ஆர் கோயிங் டு மேனுஃபேக்சர் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த வெஹிக்கிள்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேட்ரிஸை தான் சொல்லுவோம். இந்த பேட்ரியை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு ஹோல் ஏஷியா, ஐ எம் டெல்லிங் ஹோல் ஏஷியாலே எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கான அட்மிஷனும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி பெஸ்ட் கோர்ஸ். ஸோ மாணவர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை கவனித்து பார்க்கணும். கோர்ஸ் முடித்தோடனே சில பேர் ஐடி போகணுன்னு நினைப்பாங்க, சில பேர் கோர் போகணுன்னு நினைப்பாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு நினைப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னா மாணவர்கள் எந்த பிரான்ச் இன்ஜினியரிங்கில் சூஸ் பண்ணணும்?
இந்த கொஷனுக்கு நான் ஒரு முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கவர்மெண்ட்டில் இன்ஜினியராக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் எந்த பிரான்ச்சுக்கு கொஞ்சம் வேகன்சிஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு அதிகம், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தெரியும், இது நடத்துறது யூபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பு. இந்த யூபிஎஸ்சிங்கிற அமைப்பு தே ஆர் கண்டக்டிங் அனதர் எக்ஸாமினேஷன் கால்ட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐஇஎஸ் எக்ஸாமை எல்லா பிரான்ச் முடித்தவனும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஒரு 4 பிரான்ச் தான், சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி. இந்த 4 பிரான்ச் படித்தவங்க மட்டும்தான் தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனங்களில், ஓகே, பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனை வெரி யங் ஏஜில் அட்டைன் பண்ண முடியும். இது தவிர கேட் எக்ஸாம், நீங்கள் ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பேப்பர், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நம்ம பிரான்ச் வந்து கேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கை பொறுத்தவரை நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே நீங்கள் அவங்களோட அட்மிஷன் வந்து பேஸ்ட் அப்பான் யுவர் கேட் ஸ்கோர் தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாணவர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் படிக்கணுங்கிறத விட எந்தெந்த இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க? ஓகே, இந்த இயர் 2022 நம்ம முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கனவு திட்டம், சாரோட கனவு திட்டம், அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எண்ணற்ற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே இன்ட்ரடியூஸ்ட் 7.5 ரிசர்வேஷன், நாட் ஒன்லி ஃபார் மெடிசன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட் இதை தாண்டி என்ஜினியரிங், லா, ஃபிஷரிஸ், அக்ரி, ஆர்கிடெக்சர், ஸோ இது மாதிரி எல்லா கோர்சஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, 7.5% இடஒதுக்கீடில் நான் வரலை, சரி எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவராக இருக்கீங்க, நீங்கள் 11th and 12th நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்தியாவில் எடுக்கக்கூடிய, அதாவது யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அமைச்சகம் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு, ஏதாவது ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட முழுமையான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், உணவு கட்டணம் எல்லாத்தையும் வந்து தமிழக அரசாங்கமே ஏற்றுக்கும். ஸோ இது வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரியல. சார் நான் 7.5 இல்லையே, எனக்கு நான் ஃப்ரீயாக படிக்க முடியாதா, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம், என்னால் ஃபீஸ் கட்டிலாம் படிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுதான் ஒரு பொன்னான வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற நான் முதல்வன் மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதை கடந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பிரான்ச் எடுத்தேன்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரான்ச்சுக்கு அந்த மாதிரி இருக்குது? கட்டாயம். இப்போ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு. ஸோ இது மாதிரி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அ ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச் எடுத்தவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் த கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 1 lakh ஸ்காலர்ஷிப் வரும், சரிங்களா? அது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், எந்த கம்யூனிட்டி கேர்ள்ஸாக வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு கிடையாது. ஈவன் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேட். ஸோ இது மாதிரி எண்ணற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதை தவிர ஓஎன்ஜிசி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஐஓசிஎல் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் பார்த்திங்கன்னா அவங்க சிஎஸ்ஆர் மணி மூலியமாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது அவங்கவுங்களோட இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். எஸ். இப்போ வந்து நம்ம டிஎன்இஏ பற்றி ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இன்ஜினியரிங்கில். இதுக்கு அடுத்து வந்து ஜேஇ. ஓகே. அதில் 16 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. அது மொத்த இடமே வந்து 56,000 தான் இருக்குங்கிறாங்க. என்ன மார்க் எடுக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கும்? ஆக்சுவலி நீங்கள் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் 2 தான் நம்ம பார்க்கலாம். ஜேஇ அட்வான்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஐஐடிஸில் நீங்கள் சேர முடியும். இதை தவிர 3-4 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அந்த ஜேஇ அட்வான்ஸ் வச்சு சேர்றதுக்கு. வேறஸ் ஜேஇ மெயின்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 96 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் 31 NITs, அதுக்கப்புறம் IIITs அண்ட் GFTIs. இது மாதிரி ஒரு 96 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இதில் ஒன்லி ஜேஇ மெயின்ஸ் மட்டும்தான். இப்போ மாணவர்களோட எல்லா ஜேஇ ஸ்கோர் மார்க்கும் வந்துருச்சு. ஐ எம் டெல்லிங் யூ தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜேஇயில் 10 மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்கும், 5 மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்கும். அதுதான் உண்மை. இது வந்து யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன், உங்களுக்கு ரிசல்ட் வந்தாச்சு, இந்த மார்க் வச்சு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால்
டுவெல்த்தில் நீங்கள் என்ன வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th 75% கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இதே எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் மற்றும் எஸ்சி மாணவர்களுக்கு வந்து 65% மார்க் இருந்தால் போதும். நீங்கள் என்ஐடியில் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் ஜிஎஃப்டிஐயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஜேஇ மெயின்ஸ் வச்சு உங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூஷனில் சீட்டு கிடைக்கும். ஈவன் தான் உங்களுக்கு 5 மார்க் இருந்தாலும் சரி 10 மார்க் இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் அது மாதிரி இன்ஸ்டியூஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி ஜோஷா கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் வரப்போகுது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் அதுலேயும் கிடைக்கலையா அதுக்கடுத்து சிசாப்னு வரும். ஸோ சிசாப்பில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். எஸ். இப்போ நிறைய மாணவர்களோட கனவு ஐஐடி. எஸ். இப்போ அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஜேஇ அட்வான்ஸ் மட்டும்தான் ஒரே வழியா இல்லை வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? கட்டாயம் அப்படி கிடையாது. ஜேஇ அட்வான்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னொரு 5 வழி இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த 5 வழியில் உள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வழி இருக்குது, சரிங்களா? இப்போ ஐஐடி மாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் இருக்கீங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜேஇ மெயின்ஸ் எழுதினாவே போதுமானது. ஸோ இந்த ஜேஇ மெயின்ஸ் வச்சு தனியாக அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் எழுதணும். இதை தவிர இப்போ 11th to 12th படிக்க போகிற மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப்பே நான் கிடையாது. நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ட்ராயிங் எக்ஸலண்ட்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் வந்து ஐஐடியில் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து நம்ம டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரு வெஹிக்கிள் டிசைன், ஒரு கார் டிசைன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான டிசைன் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 ஆண்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் யூசிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன். ஸோ இதோட அப்ளிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிக்கும்போது செப்டம்பர் மாதம் வந்துடும். மோஸ்ட்லி மாணவர்கள் எங்களை எப்போ அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்துட்டும் இல்லைனா 12th எக்ஸாம் எழுதுகிற அந்த தருணத்தில் தான் நீங்கள் வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் மறந்துடாமல் நீங்கள் போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செப்டம்பர் மாதம் நீங்கள் யூசிடி அப்ளை பண்ணால் இதோட எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜனவரி ஃபெப்ரவரியில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், சரிங்களா? இது ஒரு வழி. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸில் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஐஐடியில் இருக்கக்கூடிய ஐஐடியிலே நம்ம ஐஐடி மெட்ராஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். சரி, இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் நான் படிக்கணும். இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருந்தாலும் 3 ஐஐடியில் தான் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்குது. லைக் ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி கரக்பூர், தென் ஐஐடி வாரணாசி. ஸோ இதில் ஒரு 96 சீட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது டேரெக்டாக எழுத முடியாது. நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எழுதுவீங்க, தென் யூ ஹேவ் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் த ஜேஇ அட்வான்ஸ். தென் ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இதை தவிர வேறு என்ன சார் கோர்சஸ் இருக்குது ஐஐடிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் இயர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்குது, என்சிஇடி, நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸாம் எழுதுகிறோம். இதை தவிர நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஐஐடி மாண்டியில் எம்பிஏ கோர்ஸ், அதாவது வந்து பிபிஏ வித் எம்பிஏ, பிபிஏ பொறுத்தவரை அனாலிட்டிக்ஸ் அண்ட் எம்பிஏ பொறுத்தவரை டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அதை வச்சு நீங்கள் தனியான அப்ளிகேஷனை ஜூன் 15th நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான சிக்கல்னு சொல்லலாம், இல்லை எல்லார்ட்டையும் இருக்க கேள்வின்னு சொல்லலாம். என்னென்னா ஏஐ வந்துருச்சு, இனிமேல் சிஎஸ்சி படிக்கிறவங்க ஐடி படிக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் மாணவர்கள் இதுக்கு பதிலாக வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது உண்மையா பொய்யா, என்ன பண்ணலாம் மாணவர்கள் இந்த சூழ்நிலையில்? மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடித்தவங்களுக்கு எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை எத்தனை பேர் படிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில், தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இது மாதிரி பிரான்ச்சஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏஏ இது மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் ரீசெண்டாக ஆனந்த விகடனில் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்போ என்னோட பக்கத்தில் இருந்த இன்னொரு மெயினான கெஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட டேட்டா சயின்ஸோட கோஆர்டினேட்டர் ப்ரொஃபஸர் விக்னேஷ் முத்துவிஜயன் சார். அவர் சொன்ன இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அவர் சொன்ன ஜிஸ்ட்டை நான் சொல்கிறேன்.
நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு வந்து ஏஏ டிகிரி படித்தாங்கிற ஒரு பேப்பர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷனாக இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இதுக்காண்டி நிறைய மாணவர்கள் ஏமாந்து 10 லட்சம் 12 லட்சம் காசு கொடுத்து நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. சரி, நிறைய பேருக்கு வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை. கடந்த செப்டம்பர் மாதத்தில் டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் 23லேருந்து 27% எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க, அதாவது வேலையை ஒட்டி நீக்கியிருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் இது வந்து அதிகமாக தான் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா ஏஐ. சார், ஏஐ படிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல நிறுவனத்தில் படிக்கணும். இல்லைன்னா நீங்களும் இந்த இதெல்லாம் சேர்ந்துருவீங்க. சரிங்களா? அப்போனா ஏஐ படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சரிங்களா? ஏஐங்கிறது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும். நீங்கள் சிவில் படிக்கிறீங்களா, அதோட டூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, அது ரிலேட்டடான டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏஐ தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காண்டி தயவு செஞ்சு மாணவர்கள் பெற்றோரை ஃபோர்ஸ் பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு அது ஒர்த்தே கிடையாது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஏன்னா படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்லூரியில் படித்த மாணவர் 50 லட்சத்தில் வேலை கிடச்சிருக்கு, 60 லட்சத்தில் வேலை கிடச்சிருக்கு நிறைய போடுவாங்க. 1-2 மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜில் படித்த மொத்த மாணவர்கள் எவ்வளோ, அதில் மீடியம் சேலரி எவ்வளோ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஆள், ஏன்னா ஒரு காலேஜில் 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் நல்லா படிக்கிறவங்க இருந்து தான் தீருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோ சேலரி கிடச்சிச்சு, அதை பேரண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு கோர்ஸ் வந்து மெடிக்கல். இப்போ நீட் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸும் வரப்போகுது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஎம்ஆர் ஷீட் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். எதை மட்டும் செஞ்சிட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் இந்த எக்ஸ்பெக்டட் நீட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க. யாருனாலையும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே இன்ஜினியரிங்க்கு நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு இந்த இதுக்கும் சொல்கிறேன். உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நீட் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எத்தனை பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறாங்க, அதை பொறுத்து தான் மாறும். நீங்கள் நீட் வந்து எந்தெந்த கோர்சஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இதை தவிர ஆயுஷ் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 கோர்ஸ். எதுனா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இதை தவிர நர்சிங்க்கும் உங்களுக்கு வந்து நீட்டு தேவைப்படும். எல்லா நர்சிங்க்கும் கிடையாது, எஸ்பெஷலி மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ்னு ஒரு பெண்களுக்கான ஒரு சிறப்பு படை இந்திய இராணுவத்தில் இருக்குது. இது முற்றிலும் இலவசமாக போய் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு உங்களுக்கு நீட் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் வந்து சேர முடியும். ஸோ இதுதான் நீட்டை பொறுத்தவரை முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரி சார், இப்போ நீட் 25 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மொத்த இடம் வந்து 1,10,000 தான் இருக்குது. அதனால் மாணவர்கள் உடனடியாக அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்கள் எப்படி சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது கேட்டிருக்கிறது. நிறைய ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்ராட் எஜுகேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எங்கே கமிஷன் கிடைக்குமோ, மாணவர்களோட நலனுக்காண்டி யாரும் சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு பர்டிகுலராக எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் நிறைய கமிஷன் கிடைக்குமோ அதை தான் சொல்கிறாங்க. நான் சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் சொல்லலையோ அதை நான் சொல்ல போகிறேன். மெயினாக நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 5.5 வருஷத்தில் முடிச்சிடலாம் கால அளவு. வேறஸ் நீங்கள் அப்ராடில் போய் படிக்க போகிறீங்கன்னா யூனிவர்சிட்டி, அதாவது கண்ட்ரி டு கண்ட்ரி இட் வில் டிஃபர். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, 54 months வந்து நீங்கள் அப்ராடில் போய் கட்டாயம் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்களோ அதே சேம் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் படித்த அந்த ஃபுல் இயர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணப்பட்டிருக்கும். சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜில் ஒரு 1 or 2-3 years நடக்கும். அதுக்கப்புறம் 2-3 years இங்கிலீஷில் கற்றுக் கொடுப்பாங்க. அது அப்படி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிங்களோ, எந்த ஊரில் படிச்சிங்களோ அங்கே லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதைத்தான் எந்த கன்சல்டன்ஸும் மோஸ்ட்லி சொல்கிறதுல
அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்தவரை என்ன புது ரூல் வந்திருக்குன்னா, இனிமேல் அப்கமிங் இயர்ஸில் டேரெக்டாக படித்து முடிச்சோன்னா, எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னா நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்டர் ஆக முடியாது. இங்கே நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. இனிமேல் இந்தியாவில் படித்தாலும் சரி, அப்ராடில் படித்தாலும் சரி, நெஸ்ட்டுங்கிற எக்ஸாம் இருக்குது. இதில் கன்சல்டன்ட் சொல்ல வேண்டிய மறைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வரவங்க 2 நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும், இந்தியாவில் படிக்கிறவங்க ஒரே ஒரு நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அங்கே பாஸ் பண்ணால் தான் இங்கே வந்து எக்ஸாமை எழுத முடியும். அப்புறம் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தவரை இந்தியாவில் படித்தா ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப், அப்ராடில் படித்தா 2 இன்டர்ன்ஷிப். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நீங்கள் பார்க்கணும். இதை வந்து மோஸ்ட்லி சொல்கிறதில்ல. இதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறோம் அப்ராடில், இவ்வளோ தான் 18 lakhs 19 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது மோஸ்ட்லி எல்லாமே டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கன்சிடர் டியூஷன் ஃபீ, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீ, அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், ஈவன் ஃப்ளைட் ஃபேரை முதற்கொண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் படிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 5 years 6 yearsக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு லோனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் கைடு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் பேங்க்கை பொறுத்தவரை 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து பேங்க் லோன் சாங்ஷனே ஆகாது. அப்ராடில் போய் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷனை அப்ராடில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி QS ரேங்கிங்கில் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, இல்லைனா அந்த THE இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் அந்த யூனிவர்சிட்டி வந்திருக்காங்கிறது பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்று, எக்காரணம் கொண்டும் மொத்த ஃபீஸையும் ஒரு கன்சல்டண்ட்டை கொடுக்கவே கூடாது. ₹1 கூட கன்சல்டண்ட்டுக்கு டியூஷன் ஃபீஸை கொடுக்கக்கூடாது. டியூஷன் ஃபீஸை இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் அனுப்புறதும் தவிர்க்கிறது நல்லது. இங்கேருந்து நீங்கள் போகும்போது டிடியாக எடுத்துகிட்டு, அந்த யூனிவர்சிட்டி பேரில் டிடியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நிறைய கன்சல்டன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 ஃபிலிப்பீன்ஸில் அனுப்ப வேண்டிய ஒரு நிறுவனம் மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது. இதை தவிர ஃபிலிப்பீன்ஸில் போய் மாணவர்கள், நிறைய தமிழக மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபிலிப்பீன்ஸில் போய் படிக்கிறதுக்கு அந்த பிஎஸ் டிகிரி அப்படிங்கிற இதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான டிகிரி. பிஎஸ் டிகிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணாத டிகிரி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் லாஸ்ட் இயர் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனும் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்ரூவலே இல்லாத டிகிரிக்கு சென்னையில் ஒரு காலேஜ்லையும் புனேயில் ஒரு காலேஜ்லையும் 1 to 1.5 years கோர்ஸ் நடத்தி அதுக்கு 7 to 8 லட்சம் பணமும் வாங்கி நம்ம மாணவர்கள், அதாவது அப்ரூவலே இல்லாத டிகிரிக்கு 8 லட்சம் பணம் கட்டி 1 வருஷத்தில் 2 வருஷம் வரை வேஸ்ட் பண்ணி படிச்சுட்டு வெளிநாடுக்கும் போகிறாங்க. இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில. இது கட்டாயம் வந்து இது எலிஜிபிளே கிடையாது. ஃபிலிப்பீன்ஸ் போய் படிக்கிறத தவிர்க்கணும். எந்தெந்த நாட்டில் நம்ம இந்திய மாணவர்களுக்கு வந்து லைசன்ஸ் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணலையோ அந்த நாட்டை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த இன்டர்வியூவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங், அப்புறம் வந்து கவுன்சிலிங், இந்த மாதிரியான நிறைய விஷயத்தில் ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி இந்த ஸ்கேம் நடக்குது? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கையில் லேப்டாப் இல்லை. ஸோ அவங்க வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு தான் போவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது, நான் எல்லாத்தையும் நான் சொல்லவே விரும்பலை, ஒரு சில ஆட்கள் மட்டும் அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து பக்கத்தில் உள்ள காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பக்கத்தில் உள்ள சில ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 5000 6000 வரை உங்களுக்கு கமிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. சில காலேஜஸ் இன்னொரு ஒரு விஷயமா என்ன பண்ணுறாங்க, டேட்டா பேஸ் ஃபுல்லாமே ஸ்கூல்லேருந்தோ இல்லைனா எப்படி வாங்குறாங்கங்கிறது தெரில, இந்த டேட்டா பேஸை வாங்கிக்கிட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணி தரோம் இதெல்லாம் சொல்லி அவங்களே அப்ளை பண்ணி அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகுதோ அப்போ அவங்க காலேஜ் பேரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, நல்ல காலேஜ்லேருந்து எப்போவுமே உங்களுக்கு ஃபோனே வராது. அது எந்த காலேஜாக இருக்கட்டும், என்ன கோர்ஸாக வேணாலும் இருக்கட்டும், ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வராது. ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனோட விளம்பரம் டிவியில் வராது. பெரிய மேஜர் விளம்பரங்கள் நான் சொல்கிறேன், எல்லா இன்ஸ்டியூஷனையும் சொல்ல விரும்பல. இப்போ நீங்கள் என்றைக்காவது நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் உங்களுக்கு சீட் இருக்குது, வாங்க தம்பி அப்படின்னு என்றைக்காவது உங்களுக்கு கால் வந்திருக்கா? வரவே வராது. எய்ம்ஸ் டெல்லியில் உங்களுக்கு சீட் இருக்குது, வாங்க தம்பின்னு வந்திருக்கா? வராது. வரது எல்லாமே ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கும். இல்லைனா உங்களை வச்சு பணம் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் இருந்தால் உங்களுக்கு காலே வரும். அதை நீங்கள் ரொம்ப உற்று நோக்கி கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது, சில பேர்
என்கிட்ட இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க, நிறைய இந்த ஃபவுண்டேஷனில் படிக்க வச்சுட்ருக்காங்க. உண்மையான ஃபவுண்டேஷன் நிறைய இருக்குது தமிழகத்தில் மற்றும் இந்தியா ஃபுல்லாமே நிறைய இயங்கிக்கிட்டு இருக்குது. சில ஃபவுண்டேஷன்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏஐசிடியோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி வந்து அடுத்த வருஷத்துக்கு அப்ரூவல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% சீட்டாவது வந்து உங்களுக்கு வந்து நிறைவாகணும், ஃபில் ஆகிருந்துருக்கணும். இல்லை கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை, அப்படி அட்மிஷன் ஃபில் ஆகலை அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த காலேஜுக்கு அப்ரூவல் இருக்காது. ஸோ எந்தெந்த காலேஜஸில் மூடக்கூடிய தருணத்தில் இருக்கோ, ஃபில் ஆகாமல் இருக்கோ, அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த காலேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு போய் அணுகிறாங்க. அந்த ஃபவுண்டேஷனை என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்னால மாணவர்களால் பணம் கட்ட முடியலையோ அவங்கள தூக்கி இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து சேர்த்து விட்டுறாங்க. இதனால் மாணவர்களோட பிற்காலத்தோட கனவு வந்து மறுபடியும் சிதைக்கப்படுது. அதாவது ஆல்ரெடி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால தான் ஸோ இது மாதிரி ஃபவுண்டேஷன் அணுகிறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் சில ஃபவுண்டேஷன் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்து வழிகாட்டுறதுனால அவங்களோட லைஃப் இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுது. இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை நீங்கள் யூடியூப்பை பார்த்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் இந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன், அந்த சாய்ஸ் ஃபில்லிங். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க யாருமே கேரியர், இப்போ நான் வந்து மரைன் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன், ஸோ அதுக்குன்னு எனக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் கெரியர் கைடன்ஸ் பண்ணுறேன், எம்ஏ கெரியர் கைடன்ஸுங்கிறது ஒரு டிகிரி இருக்குது. இதுக்குன்னே உட்காந்து ஒரு 2 இயர்ஸ் படித்தது. நிறைய பேர் பார்த்தவங்க நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்மிஷன் கன்சல்டன்ட், அதுவும் ப்ரைவேட் காலேஜை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அட்மிஷன் கன்சல்டன்ட், ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் பணம் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய கன்சல்டன்ட்ஸ்னு என்னால் ஆணித்தரமாக கட்டாயம் சொல்ல முடியும். ஸோ மாணவர்களே, நீங்கள் இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளீஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க வேண்டாம். ரேங்க் லிஸ்ட் வர வர நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்குள்ள கல்லூரி கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நல்ல இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து சேரணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக மாணவர்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், யார்கிட்டையும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணக்கூடாது, கட்டாயம் கொடுக்கவே கூடாது. செகண்ட் விஷயம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்டிஃபிகேட் எந்த காலேஜ், நான் இங்கே வாங்க உங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் போய் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கொடுத்துட்றாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு காலேஜில் போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வரவே வராது. நீங்கள் அப்புறம் அதே காலேஜில் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். தேர்ட் விஷயம், யூடியூப் அது மாதிரியான சோஷியல் மீடியாவில் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது. யார் பேசுகிறாங்கிறத பார்க்கணும். ஓகே. ஆமாம் ஆமாம். அதுக்கு அடுத்து இந்த கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எந்த காலேஜ்லையும் போய் டொனேஷன் கொடுத்து சேரக்கூடாது. நல்ல இன்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். சப்ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன்லாம் போயிட்டு நிறைய பேர் இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும், அந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஓகே. ஃபிஃப்த்து, இந்த கோர்ஸ் நம்ம படிக்க போகிற கோர்ஸ் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட கோர்ஸான்னு பார்த்து சேரணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் சில டிகிரி, நான் பேர் சொல்ல வரும்ல, அது ஆனந்த விகடன்லேயே வந்துருந்துச்சு ஒரு மேகசினில். அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் நம்ம எல்லா மாணவர்களுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் எதனால் சேர்றோம், ஸோ அங்கேயே அப்ரூவல் கரெக்டாக இருக்கும், எல்லாமே நம்பி தான் சேர்றோம். ஆனால் சில கோர்சஸில் வந்து அங்கேயே அப்ரூவல் இல்லாமல் இருக்குது. ஸோ அதையும் மாணவர்கள் வந்து நம்ம கவனித்து சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 விஷயத்தில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இதுக்கு மேலே இந்த கெரியர் கைடன்ஸ் பற்றி நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.